ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக எந்த பிளானுமே இல்லாமல் திருப்பதி கிளம்புன வீடியோ தான் இதில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து வந்து கிளம்புனோம். காலையில் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் வரைக்குமே கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. திடீர்னு ஏதோ பேசும்போது சரி போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்புனது தான். இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, எப்போ போனாலும் புக் பண்ணாமல் இது வரைக்கும் போனதே வந்து கிடையாது. அதனால் ஃப்ரீ தரிசனமில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. இருந்தாலும் சரி ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, நம்மளோட வீடு நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணிடலான்னு பார்க்கும்போது மே மந்த் வரைக்குமே டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் சரி வேண்டினது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே வரேன் அப்படின்ற மாதிரி தான். வீடு வேலை முடிஞ்ச உடனே வரேன் அப்படி தான் வேண்டியிருந்தேன். பத்திரம் எல்லாமே நம்ம கைக்கு வந்து நல்லபடியாக வந்து வந்தாச்சு. பட் இது ஏன் தள்ளி போட்டே போனோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து தோணுச்சு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை ஒரு 11 மணிக்கு மேலே தான் டிசைட் பண்ணது. அவரும் சொல்லியிருந்தாரு, சரி தங்கம் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறேன், நீ கிளம்பி ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டிக்கெட் புக் பண்ணாமல் கிளம்புனதுனால வந்து பார்த்திங்கன்னா பசங்க யாரையுமே கூட்டிகிட்டு போகிற ஐடியா கிடையாது. ஏன்னா ஃப்ரீ தரிசனமில் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடையாது. மேபி அங்கே போயிட்டு லாக் ஆகிட்டோம் அப்படின்னா பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அம்மா கிட்ட விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நானுமே ரெடியாக இருந்தேன். அவர் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வீடு எல்லாத்தையும் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து கிளம்புனேன். புதுசாக நம்மளோட தேவேஷ் புட்டிக்கு பார்சல் எல்லாமே வந்துருந்துச்சு. சரி இப்போ ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நிறைய என்கொயரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷ் புட்டிக்கு என்கொயரிஸுக்குன்னு தனியாக ஒரு டேப் ஒன்று வச்சுருக்கேன். அதெல்லாம் இங்கே வச்சுட்டு தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன். ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை தாண்டி ஃபஸ்ட் டைம் பசங்க இல்லாமல் நாங்கள் வந்து போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாதிரி வெளியில் போனதோடு சரி. அதுக்கப்புறம் பசங்க இல்லாமல் எங்கேயுமே போனது வந்து கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் நினச்சிட்டு போனது சரி புதன்கிழமை அன்னைக்கு கிளம்புறோம், அட்லீஸ்ட் வியாழக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே சாமி பார்த்துடலாம் அப்படி தான் வந்து நினச்சிருந்தோம். வியாழக்கிழமை நைட்டே வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் மாதம் அந்த மாதிரி தான் வந்து புக்கே வந்து பண்ண முடியும் போல் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா தேவேஷை பார்க்குறதுக்காக வந்து போயிருந்தேன். ஏன்னா ஸ்ரதனை வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிருந்தான். பட் தேவேஷ் வந்து ஸ்கூல்லேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்தேன். அதனால் சரி அவனையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தான் போனேன். வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம், பட் சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து தெரியலல்ல. அவர் ஆக்சுவலாக சொல்லியிருந்தார், தங்க நீ எதுவும் சமைக்க வேண்டாம், நம்ம திருப்பதி போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எனக்கு பெருசாக திருப்பதியில் ஃபுட்டெல்லாம் எதுவும் பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற டைமுக்கு இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் எப்போ வெளில போனாலுமே வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது தான் நான் எப்போவுமே வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் சரி இவர் என்ன சொன்னார், பசங்களோட போகும்போது சரி பட் நம்ம 2 பேர் தானே அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போகிறப்ப அவனுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். வரும்போதே ஒரு மாதிரி கழுத்தை சாய்ச்சிக்கிட்டே வந்தான். என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ இது பண்ணிட்டான், கழுத்து வந்து சுளுக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். இது வந்து ஸ்ரதனோட ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் விட்டுட்டேன். அதனால் அவனும் சிலம்பம் கிளாஸ் இருக்கிறதுனால அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டு விட்டுடா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஆயா கிட்ட சொல்லிவிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு நானுமே அங்கேருந்து கிளம்பிட்டேன். நானாவது தங்கம் அம்மாவுக்கு நான் முத்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுத்தான். அவங்க அப்பாவுக்கு கேட்கவே இல்லை, ஓடி போய் கணத்தில் முத்தம்லாம் கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தான். இங்கேருந்து நேராக கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா மாதாவரமில் தான் வந்து பஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி தேவேஷ் மட்டும் இருக்கும்போது போயிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு வண்டி கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவரம் வந்து போயாச்சு. பட் நாங்கள் போகும்போது மாதாவரம் பஸ் ஸ்டாப் வந்து இவ்வளோ பெருசெல்லாம் வந்து கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் இருக்கும் ஒரு 5-6 வருஷம் கழித்து திரும்ப போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. கீழே பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக வண்டி எல்லாத்தையுமே வந்து அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து 40 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. வண்டி எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட தான் கொடுத்துருந்தாரு. பில்லையுமே வாங்கிட்டு
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வருமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பஸ் வந்து எங்களால் பிடிக்க முடியல. லிஃப்ட் எல்லாமே வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. அங்கேருந்து கிளம்பி போன உடனே அவர் ஃபஸ்ட்டு என்னை நிறுத்தி எனக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்குமோ எல்லாம் ஒரு பேக்கில் வந்து வாங்கி கொடுத்தாரு. பசங்களோட போகும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். பட் தனியாக போகும்போது எதுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ்னால் நீ இதெல்லாம் சாப்பிடுவல்ல அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாரு. போன உடனே பஸ்ஸில் உட்காந்த உடனே எங்கள் மாமியாருக்கு, தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சேஃபாக வந்து பஸ் ஏறிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எங்கள் மாமியாருக்கெல்லாம் பயங்கர ஷாக். என்னடா திடீர்னு கிளம்புறீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா அது மட்டும் இல்லை, எப்போவுமே பெருமாளுக்கு ஆக்சுவலாக அவர் என்னோடய பாட்டன்னே கண்டிப்பாக சொல்லுவேன். எந்த எந்த எனக்கு ஷூட்டிங் போகிறப்போலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது. டெய்லி ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா அதில் 2000 கிடைச்சாலும் சரி, 5000 கிடைச்சாலும் சரி, 500 கிடைச்சாலும் சரி, அதில் ஒரு 100 எடுத்து பெருமாளுக்கு வந்து எப்போவுமே எடுத்து வச்சுருவேன். அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு போய் எப்போ வந்து திருப்பதி போகிறனோ அந்த உண்டியலில் தான் வந்து கொண்டு போய் போடுவேன். ஆக்சுவலாக வீடு வாங்கினப்பவே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வரேன், வீடு வாங்கணும் நாங்கள் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அது ஒரு தடவை போகும்போதும் நார்மலாக வேண்டுதல் தான். பட் நான் வீடு வாங்கினதுக்கப்புறம் யோசித்தேன், இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருப்பதியே வந்து போகிறோம். அப்போ யோசித்தது என்ன அப்படின்னா, ஏன் பெருமாள் நம்மள இன்னும் திருப்பதி கூப்பிடவே இல்லை, வீடு வாங்கினோன்னே வரேன்னு சொல்லியிருந்தேனே, ஏன் நம்ம இன்னும் போகவே இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து இருந்தேன். வீடெல்லாம் வாங்கி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓகே வீடு சொந்தமானதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுன்னு இருக்காரு போல் அப்படின்னு. ஏன்னா அந்த நகையெல்லாம் எடுப்போம்ல, விற்கிறது அடகு வைக்கிறதுக்காக அந்த நகையெல்லாம் அப்படி எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கம்மல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்கும்போது பெருமாள் ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ வேண்டிக்கிட்டேன், பெருமாளே இந்த காசெல்லாம் வச்சு என்னோடய லோன் நல்லபடியாக அடைச்சிட்டேன்னா உடனே உன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். மேபி இதெல்லாம் முடிச்சுட்டு நீ சொந்த வீட்டிலேருந்து வரணும் தானே வேண்டிக்கிட்டேன், இதான் உன்னோட சொந்த வீடு, இப்படி தான் நீ வரணும்னு பெருமாள் ஒரு வேளை நினச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், அம்மா அந்த மாதிரி போகலான்னு இருக்கோம், தம்பியை பார்த்துக்க எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரில. அம்மா சடனாக நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, போகலாமா வேண்டாமா இந்த மாதிரியெல்லாம். அதே மாதிரி முன்னாடியே சொன்னேன்ல, எந்த வேலை முடிஞ்சாலுமே 100 பெருமாளுக்கு எடுத்து வச்சுருவேன். அதனால் அவரோட காசு என்கிட்ட நிறைய இருந்துச்சு. அவருக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் எப்போவுமே காசு போட்டு வச்சுட்டே வருவேன். சாரீ ஆர்டர்ஸ் வந்தாலுமே சரி, ஷூட்டிங் போனாலும் சரி, அவருக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 100 வந்து பெருமாளுக்கு எடுத்து வைக்காமல் வந்து எதையுமே ஸ்டார்ட் பண்ண வந்து மாட்டேன். அதனால் அவரோட காசெல்லாம் என்கிட்ட இருந்துச்சா, எப்போ நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ தான் உன் காசெல்லாம் நீ வாங்கிக்க போகிற, என்கிட்டே எவ்வளோ நாள் தான் இது இருக்கிறது, எப்போ நான் உங்ககிட்ட வந்து இதை மொத்தமாக வந்து கொடுக்க போகிறேன், அப்படியெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி, அதனால் திடீர்னு டிசைட் பண்ணி கிளம்புனது தான். ஆக்சுவலாக கீழ் திருப்பதி வந்து போயிருந்தோம். போகும்போதே வந்து சொல்லியிருந்தாங்க, கீழ் திருப்பதியிலே தெரிஞ்சிடும் நமக்கு கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, கீழ் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்கிங் பண்ணுற இடம் ஒன்று வந்து இருக்கும். அங்கவே வந்து கூட்டம் பெருசாக இல்லை அப்படின்னா வந்து க்ரௌட் நிறைய இருக்காது அப்படின்ற மாதிரி. போய் பார்த்தா யாருமே இல்லை. அதே மாதிரி செக்கிங் எல்லாமே வந்து நடந்துச்சு. நாங்கள் கரெக்டாக இங்கே பஸ் ஏறினது வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு வந்து இங்கே கரெக்டாக வந்து பஸ் ஏறினோம். அங்கே வந்து கீழ் திருப்பதி ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், 10 to 11 இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ் திருப்பதியிலேருந்து மறுபடியும் மேல் திருப்பதிக்கு வந்து பஸ் ஏறி ஷார்ப்பாக அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சேரும்போது மணி கரெக்டாக 11:30 கிட்ட வந்து ஆயிடுச்சு. எங்களுக்குமே ஃப்ரீ தரிசனம் அப்படின்றதுனால எதுவுமே தெரியல. ஏன்னா எப்போவுமே 300 டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு போனால் ஓகே இங்கே தான் போகணும், இங்கே போவோம், ஒரு 3 hours சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியும். பட் இது ஃப்ரீ தரிசனம்ன்றதுனால எனக்கு எங்கே போகணும் என்ன எதுவுமே வந்து தெரியல. செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மொத்தமே இவ்வளோதான் கூட்டம், கீழ் திருப்பதியில் இவ்வளோதான் கூட்டமே வந்து இருந்துச்சு. சரி ஓகே சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியெல்லாம் தான் நாங்களுமே வந்து நினச்சிட்டு போயிருந்தோம். பட் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு டீட்டெயிலாக ஒரு ஓன் வாய்ஸ் வந்து போடுறேன். நான் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதி போயிருந்தோன்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தது, அக்கா எப்படி போனீங்க, ஃப்ரீ தரிசனம் எத்தனை நாள் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இதில் என்னால் ஷேர் பண்ண முடியல. கண்டிப்பாக நாளைக்கு லாங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இறங்கி போனோம், உள்ளே போயிட்டு எந்த பக்கம் போகிறது என்ன எதுவுமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி 11:30 ஆகிடுச்சு. நாங்களும் சாப்பிடவே வந்து இல்லையா. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, வேன்லாம். அதில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேன் வந்து 30 rupees வந்து கேட்டிருந்தாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே கொண்டு போய் ஃப்ரீ தரிசனம் அந்த என்ட்ரியில் வந்து விட்டுடுறாங்க. செருப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வேனில் ஏறி ஜீப்பில் ஏறி அந்த வாசலில் போய் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் செருப்பு விடுறதுக்கு ஒரு கவுண்டர் இருந்துச்சு. அங்கே போய் செருப்பெல்லாம் விட்டுட்டு
லாக்கரில் ஃபோன் எல்லாம் வந்து வைக்க வேண்டிய இடம் இருந்துச்சு. அங்கே ஃபோன் எல்லாமே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுடலாம். ஏன்னா எடுத்துகிட்டு போனது நாங்கள் சாப்பிடவே இல்லை. நான் நல்லா படுத்து தூங்கிட்டே வந்து போனேன். 3 சீட் இருக்கிற இதில் வந்து உட்காந்தாச்சு. பேகெல்லாம் அவர் வந்து வச்சுருந்தாரா, நல்லா படுத்து கால் நீட்டி அவர் மேலே தலையை வச்சு நல்லா படுத்து தூங்கிட்டே வந்து வந்தேன். அதனால் நடுவில் நான் சாப்பிடல, அதனால் அவருமே வந்து சாப்பிடல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் கொண்டு போய் விட்டாங்க. இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு உடனே கிளம்பி போயிட்டோன்னா அங்கே உள்ளே போயிட்டு ஃபுல் டே சாப்பிடாம இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து அங்கேயே ரொம்ப ரோடுமே காலியாக இருந்துச்சு. 2 பேரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே போக வந்து ஆரம்பிச்சிருந்தோம். சாமி தரிசனம் சூப்பராக வந்து சாமியை பார்த்துருந்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ஒரு நிமிஷம் நின்று பெருமாளை பார்த்த அடுத்த செகண்ட் நிஜமாவே எல்லா கஷ்டமும் மறைஞ்சு போன மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எப்பவுமே மேலே போகும்போது வாந்தி வரும், கீழே வரும்போது வாமிட் வரும். இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிமிஷமும் அங்கே இருக்கும்போதெல்லாம் அப்பா பெருமாளை எப்படா பார்ப்போம், எப்போ சாமி பார்ப்போம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த உண்டியலில் நான் அவரோட காணிக்கையை போட்டுட்டு வெளியில் வரும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் அவ்வளோ நேரம் அடித்து பிடிச்சி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது எதுவுமே வந்து தெரியல. இந்த தடவை ஒரு பெரிய வேண்டுதலோட பெருமாளை வேண்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை உன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நான் இது பண்ணாதான் நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்த தடவை பெருமாள் என்னை சீக்கிரமாக கூப்பிடுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நானுமே வந்து நேற்று ரொம்ப நிம்மதியாக அங்கேருந்து கிளம்பி வந்து வந்தேன். நீங்கள் யாரெல்லாம் திருப்பதி போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீ தரிசனம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதை பற்றி லாங் வீடியோ ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ தரிசனமில் போகணுன்னு நாங்களுமே இருந்தோம் அப்படியெல்லாம் காலைல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்த தடவைலாம் போகும்போது கண்டிப்பாக 300 டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு தான் போகணும். எப்போ போகிறோமோ அதை முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிவிட்டு போகணும். இப்படி சடனாலாம் போகக்கூடாது அப்படின்னு அன்றைக்கே வந்து நினச்சாச்சு. இருந்தாலும் பெருமாளை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த தடவையும் இல்லை, எந்த வருஷம் போனாலும் அப்படி தான் வந்து எங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த தடவை ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த வேண்டுதலையும் பெருமாள் நல்லபடியாக நிறைவேற்றி எங்களை சீக்கிரமாக கூப்பிடுவார் அப்படின்னு நானுமே வேண்டிட்டு வந்திருக்கேன். நானுமே நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் திருப்பதி போகலையோ சீக்கிரமாக நீங்களும் திருப்பதி போகணுன்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்காக வேண்டிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள்.